ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக, அபிஷேகம் பெறுகிறதுக்கு முன்பதாக, இயேசு அறிகிறதுக்கு முன்பாக போய் உங்க ஃப்ரெண்டோட உட்காந்து ஊரு கதையை மற்றவங்களை கரைச்சி கொட்டுவீங்களா, மற்றவங்களை இழிவா பேசுறீங்களா, ஒருவேளை இழிவுபடுத்துறீங்களா, குற்றப்படுத்துறீங்களா, யாருக்கிட்ட என்ன குற்றக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா, மணிக்கணக்காய் நிமிடம் கணக்காய் செலவழித்த நீங்களும் நானும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு சகோதரர்கள் ஒருமித்து உட்காரும் பொழுது, ஒருவரோடு பேசும் பொழுது எண்ணத்தை அதிகமாய் பேசும்படியாய் ஆவியானவர் நம்மை தூண்டுகிறார். தேவனுடைய மகத்துவங்களை, அப்படிப்பட்ட அக்கினி அபிஷேகத்தால் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. நான் ஃபீல்டில் ஒர்க்குக்கு போகிறதுனால சில ஜனங்களை பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அந்த அவங்க செய்கிற அந்த வேலையை கரைச்சி கொட்டிக்கிட்டு, எப்படி நொந்துக்கிட்டு சலிச்சுக்கிட்டு அப்படி செய்யறத பார்க்குறேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். செய்ய வேண்டிய தொழிலுங்க, கர்த்தர் கொடுத்துற ஒரு தொழில், ஒரு மாடு மேய்க்கிற தொழிலாக இருக்கலாம், ஒரு டெய்லராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், ஒரு கடையாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஒர்க்கராக இருக்கலாம், யாரும் ஒரு மேனேஜராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஒரு என்ஜாய் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, சி வந்து வாச்சிச்சு பாரு, இதை எவன் சாவறவன் இவன் என்னங்க. அவங்க பேசும் பொழுதே பக்கத்தில் நம்ம கூட்டி சத்தம், ஆமாம் போடு போடு, அவன்ற தபலா வாசிக்கிறான். என்ன பண்ணுறான், போடு போடு, இன்னும் ரெண்டு போடு, இன்னும் ரெண்டு போடு, இந்த மாட்டை பேசு, இந்த ஆட்டை பேசு, உங்கள் வீட்டுக்காரனை பேசு, வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கிறான் பாரு. நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்கறதுனால தான் நான் சொல்லுவேன், வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கிறான் பாரு, வாங்கி வச்சுட்டான் பாரு, பெத்து விட்டுட்டான் பாரு. ஏன் 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 அப்படின்னாக்கா, அவங்களுக்கு என்ன இல்லை வாயில. நீ கொடுத்த குடும்பத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம், கொடுத்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், சபைக்காய் ஸ்தோத்திரம், ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கொஞ்சத்தில் ஆசீர்வதிக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்துருக்கீங்களே ஸ்தோத்திரம், உயிரோடு வச்சிருக்கீங்களே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லலாமா, துதிக்கலாமா, எவ்வளோ நேரம் துதிக்கலாம். அதனால தான் தாவீது எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்புன்னு சொல்லிட்டு சங்கீதம் 150 கடைசியில் சொல்லி போயிட்டான், சுவாசமல்ல யாவும் நம்முடைய இந்த தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை ருசிப்பதற்கு இந்த வாய் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு இந்த வாய் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எந்த உணவையும் ருசிக்க நாவும் நம்முடைய வாயும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுபோலவே இயேசுவின் இரட்சிப்பை நாம் அனுபவிக்க நம் நாவு மிகவும் அவசியம். பெரிய ஆசீர்வாதத்தை மிகவும் வாயில் சிம்பிளாக வச்சுட்டார் ஆண்டவர். ஆனால் அது சீரியஸான மேட்ரு. இன்னைக்கு பாருங்க, ஆராதனைக்கு வந்து ஆராதிக்கும் பொழுது சில பேர் வாயே திறக்க மாட்டாங்க, பாடவே மாட்டாங்க, கையை தட்டவே முடியாது, வாயை திறக்கவே முடியாது. அது என்னன்னாக்கா வேற ஒன்றும் இல்லை, பாடனா துதிச்சா விடுதலை உண்டாகி போயிடும். நல்லா தெரியும் பிசாசுக்கு, நன்றாய் தெரியுங்க. துதிச்சு பாடனாக்கா, வாயை திறந்து இயேசு நல்லவர் சொன்னாக்கா என்ன உண்டாகி போயிடும், விடுதலை, சமாதானம், பெரிய ஒரு ரட்சிப்பு, மனுஷன் ஒரு 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 பெரிய ஒரு ரிலீஃப் உண்டாகி போயிடும். ஆகவே தன்னை பாடுறதுக்கே விட மாட்டான், கம்முன்னு வச்சுட்டுப்பாங்க. என்ன மியூசிக் போடு, என்ன கையை தட்டு, சைலண்ட்டு, ஏன்னா ரொம்ப பக்தியாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் வாய் திறக்கலைன்னாக்கா ரட்சிப்பு இல்லை. ஏன்னா வேத வசனம் சிம்பிளான மேட்ரு தான் இது, ஆனால் ரொம்ப சீரியஸான மேட்ரு. பாருங்க, ரோமர் 10:6-13 வரலும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று என் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, எல்லாரும் சொல்லுங்க, வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்புண்டாக வாயினாலே. யாருக்கெல்லாம் வாய் இருக்குது?
எல்லாத்துக்கும் வாய் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன பேச்சு பேசுகிறாங்க, வாய் கிளிய பேசுகிறாங்க அப்படி. வாய் கிளிய உலகத்தில் பேசுவாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது வாய்க்கு கொஞ்சம் கூடமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வாயை மூடிட்டு இருப்பாங்க. என்ன அப்படியே குசு குசுன்னு ரொம்ப சத்தமில்லாத வேணுமா தான் பாடுவாங்க, இல்லாட்டா திறக்கவே மாட்டாங்க. யாரோ பாடுங்க நான் நிச்சயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனை வாய் திறந்து, வாயினாலே சொல்லுங்க, வாயினாலே அறிக்கை. அப்ப இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டியது, இயேசு எனக்காய் செய்ததை அப்படி சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. எதுல அறிக்கையிட்டு? இல்லைங்க நான் அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுக்கிறேன், அவருக்கு ஏதாவது அவர் அலங்காரம் பண்ணிடுறேன், இல்லை அவருக்கு முன்னால் கொஞ்ச நேரம் முழங்கால் நிச்சு மௌனமாக நிச்சுக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அப்படி செய்கிற அந்த முயற்சிகளை எல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக பாடுபட்டார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி உன் வாயில் அறிக்கை பண்ணுகிறாயே, அதை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதவசனம் வாயில் அறிக்கையிட்டு. நான் திருமணத்தில் ஒரு ஆணும் பொண்ணும் இணைக்கப்படுறாங்க, போய் நிச்சிட்டு நாங்கள் இஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம், தாலி மந்திரிச்சு கொடுங்க அப்படின்னா எந்த குருவானவரும் எந்த பாஸ்டரும் தாலி மந்திரிச்சு கொடுக்கறது இல்லை. என்ன சொல்கிறாங்க? சொல்லுப்பா கொஞ்சம் வாயை திறந்து, என்ன சொல்லு, இன்பத்திலும் துன்பத்திலும் அறிக்கை பண்ணு. என்ன பண்ணு? அறிக்கை பண்ணு, வாயை திறந்து அறிக்கை பண்ணு. உன் அறிக்கையை அப்பெல்லாம் அறிக்கை பண்ணிட்டு மறந்து போயிருந்தோம், இப்பெல்லாம் மறக்க முடியாது. எத்தனையோ ரெக்கார்டில் போட்டு விட்றாங்க, எல்லாம் சேர்த்து வீடியோ பிடிக்கிறாங்க, ஆடியோ பிடிக்கிறாங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க என்ன அறிக்கை பண்ணாங்களோ அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அது நாளைக்கு பிரச்சனைனா கோர்ட் வரலும் போகுது, இப்படி அறிக்கை பண்ணாங்க இவங்க அப்படின்னு சொல்லி. என்னதான் நீ நேசித்து நீங்கள் இஷ்டப்பட்டு ஒழுங்குபடுத்தி பெரியோர் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட, திருமணத்தில் ஒரு நேரம் வரும் பொழுது வாயினால் அறிக்கை பண்ணி மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாயினால் அறிக்கை பண்ணி கணவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எல்லாருமே இதை அங்கீகரிக்கிறார்கள். அதுதான் ஒரு திருமணத்தின் உடன்படிக்கை. அதே போல இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வாயே திறக்காத நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணுங்க, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? வாய் திறந்தானே ஜெபம் பண்ணும். அதுபோலத்தான் நாம் வாழ்க்கையில் இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு, எல்லாம் சொல்லுங்க, வாயினாலே அறிக்கையிட்டு. ஏன் இந்த வாயில் அறிக்கை சொல்றாருனாக்கா, இந்த வாயின் வார்த்தையினால் தான் தேவன் உலகத்தையே படைத்தார். மனிதர்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் அதே சாயலில் படைத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. ஆகவே இந்த வார்த்தை குறித்து வேதம் சொல்கிறது. நீதிமொழியில் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வார்த்தையில என்ன பேசுறோமோ அதுல மரணமும் ஜீவனும் இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழி 18:21 சொல்லுகிறது. ஆகவே தான் ஜீவன் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் பொழுது என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகிறது. அதே யாக்கோபு இந்த நாவை குறித்து சொல்லும் பொழுது, யாக்கோபு 3:2-11 வரலும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கவனிங்க, நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்திலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் கடும் காற்றால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்பிடித்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்துகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படுவதும் உண்டு.
நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாததும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அப்ப நாவிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகளை குறித்து எவ்வளவு புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ஆழமான ஆலோசனை எழுதி வைத்திருக்கிறார் என்ற வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறதா, இந்த இதுல ஒரு நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆவியானவர் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. நான் சொல்லுகிறேன், இங்க ஒரு காரியத்தை பாருங்க. 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அது ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்படின்னா நான் ஒரு சத்தியத்தை சொல்லுகிற இந்த நேரத்துல அது ஆயில் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் நரக அக்கினியை கொளுத்தப்படுகிறதா இருக்கிறதுனாக்கா, அநேகர் இந்த நாட்கள இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிக்கை பண்ணாமல் பிசாசு கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் இந்த நாவல கண்டதெல்லாம் பேசுவாங்க பாருங்க. உலகத்துல என்னென்னையோ பேசுவாங்க. பிறக்கும் பொழுது அழுகிறதுக்கு ஆரம்பித்த இந்த அழுகையோடு, குழந்தை பிறக்கும் பொழுது அழுகையோடு சத்தம் போட்டுக்கொண்டு இந்த நாக்கோடு இந்த உதவோடும் பேச ஆரம்பித்த அந்த குழந்தை பருவத்திலிருந்து சாவர வரலும் எத்தனையோ காரியத்தை பேசியிருப்பாங்க, எத்தனையோ காரியத்தை கத்துக்கிட்டு இருப்பாங்க, எத்தனையோ காரியத்தை அவங்க வாயில பேசி எத்தனையோ காரியங்களை செஞ்சிருப்பாங்க. ஏன் இந்த வசனத்தை சொல்ல ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் அப்படின்னாக்கா, இந்த நாக்குல இந்த வாயில இயேசுவே இரட்சகர், எனக்காக பாடுபட்டீரே, எனக்காக மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரேன்னு சொல்லி அறிக்கையே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆகவே தான் இந்த நாக்கு அப்படியே அதை இயேசு அறிக்கை பண்ணாதே இந்த உலகத்துல இந்த யாத்திரையை முடிச்சிட்டாங்களாக்கா, நரக அக்கினி தான் அவங்களுக்கு. ஏன்னா வேற எந்த விதத்திலையும் கூட ரட்சிப்பு கிடையவே கிடையாது. ஏதோ வந்து ஒரு புனிதர், ஒரு பரிசுத்தவான் வந்து அவங்களுக்காக ஜெபித்து விட்ட மாயத்தில் அவங்க பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. யாரோ ஒரு பாஸ்டர் வந்து அவங்களுக்காக வேண்டின மாயத்தில் அவங்களுக்குள்ள ரட்சிப்பு தானாக வந்து இறங்கிறது கிடையாது. வாயை பயன்படுத்தியே ஆகணும். எப்பேட்ட மனுஷனாக இருந்தாலும் வாயினால் அறிக்கை செய்தே ஆகணும் இயேசுவை. ஆகவே தான் இந்த நாவு மிகவும் முக்கியம். நம்முடைய நாவில் வாய்களை திறந்து இயேசுவை இரட்சகராக அறிக்கை பண்ணுவது மிகவும் அவசியம். ஆமென். ஒருவேளை இந்த நாள் வரையிலும் கூட இயேசுவை நீங்கள் அறிக்கை பண்ணாது இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளில் வாய்களை திறந்து இயேசுவே என் இரட்சகர் என்று சொல்லி அறிக்கை பண்ணுங்கள். ஆமென். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ரட்சிப்பின் வாசலாய் இருக்கிறது. பிசாசு கூட கடவுளை நம்புறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படி எழுதியிருக்குது, பிசாசும் தேவனை நம்புகிறான் அப்படின்னு சொல்லி. அதே போல பிசாசுனுடைய நம்பிக்கைக்கும் மனுஷனுடைய நம்பிக்கைக்கும் என்னங்க வித்தியாசம்? இன்னைக்கு அநேகர் கடவுளை நம்புறாங்க, இயேசுவை நம்புறோம், நாங்களும் இயேசுவை நம்புறோங்க, நாங்களும் கிறிஸ்துவங்கன்னு சொல்றாங்க. ஆமா, பிசாசும் தான் அப்படி நம்புது, இயேசு கடவுள்னு நம்புது. ஆனா பிசாசுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? பிசாசு இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு இருந்தார், என் பாவத்தை சுமந்தார் என்று பிசாசுனால் அறிக்கை பண்ண முடியாது. ஆனால் மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, அறிக்கை பண்ணலாம். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்கேயோ இருக்கிற, இந்த தற்செயலா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்படலாம். இயேசுவை இரட்சகராக அறிக்கை பண்ணி மீட்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளலாம் வாயை திறந்து. ஆனால் பிசாசு அறிக்கை பண்ண மாட்டான், நம்புவான். அப்ப நம்பிக்கிட்டு நீங்களும் கம்முன்னு இருந்தீங்களாக்கா, பிசாசுக்கு உங்களுக்கு வித்தியாசமே இல்லை. பிசாசு நம்புறான், நானும் நம்புறேன். ஆனா நான் அதை பிசாசை காட்டிலும் ஒருபடி மேலே போய் நான் என்ன பண்றேன்? இயேசுவை என் வாயினால் அறிக்கை பண்ணுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், என் பாவத்தை சுமந்தவர், என் மீட்பர். ஆமென். நீதிமொழிகள் 7:11. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. என்னதான் எப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. வாயாடி, வாயில தான் பேசுற வார்த்தையினால அந்த பட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதுலேயே 21வது வசனம் பாருங்க.
தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணுகிறார். வாய்க்கு எவ்வளவு வண்ணம் உண்டு பாருங்க. மிகுதியான என்ன சொற்களால்? இனிய சொற்களால் வசப்படுத்துறாளாம். வாயின் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அநேகர் வாலிபர்களே, வாலிப பெண்களே, வாலிப சகோதரர்களே, அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனிய சொற்களுக்கு மயங்கிறாதீங்க. பெண்கள் பேசுகிற இனியான வாலிபத்தில் பேசுகிற இனிமையான பெண்களுடைய சொற்களுக்கு, ஆண்களுடைய சொற்களுக்கு மயங்கி உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதிருங்கள். இனிய சொற்கள் அப்படியே சொல்லுது, இனிய சொற்களால் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினால். இன்னைக்கு அநேக பெண்கள், அநேக ஆண்கள் இப்படிப்பட்டதான இந்த வாலிபத்தில் இனிய சொற்களை கேட்டு மயங்கி தங்கள் வாழ்க்கையை வீணடித்து தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 9:13 சொல்லுகிறது, மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள். யாரு அதிகமா வாய் பேசுறீங்களே, கண்டபடி வாயில வந்தத்தெல்லாம் அப்படியே கொட்டுறவங்கள என்ன சொல்லுது? மதியற்ற ஸ்திரீ என்று சொல்லி. ஏன் இதெல்லாம் சொல்லுது வேதவசனம்? எப்படி கற்றுக் கொடுக்குது நம்மளுக்கு? நீதிமொழிகள் 10:19 பாருங்க, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இன்னைக்கு வாயில வரதெல்லாம் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி அதனால் அநேக விதமான குடும்பத்தில் இன்னைக்கு பாருங்க, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள, உறவுகளுக்குள்ள, மற்ற நம்முடைய சொந்தங்களுக்குள்ள பிளவு எதனால உண்டாகுது? பிளவு எதனால உண்டாகுது? விரிசல் எதனால உண்டாகுது? கருத்து வேறுபாடு எதனால உண்டாகுது? வார்த்தைனாலதான். வாயை கம்முன்னு வச்சுட்டு இருந்தாவே அது இந்த போன் வந்த பிற்பாடு இன்னும் அதிகம். சும்மா இருக்க முடியாத ஃபோன் பண்ணிட்டு என்னத்துக்கு சும்மா தான் ஃபோன் பண்ணேன். இந்த சும்மா ஃபோன் பண்ற வேலையே அந்த 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 காரியத்தையே ஃபோன் மாற்றணும்னு ஆசைப்படுறேன் நான். ஃபோன் பண்ணி என்னத்துக்கு ஃபோன் பண்ணீங்க? என்னத்துக்கு ஃபோன் பண்ணீங்க? ஆமாம், இந்த சும்மா தான் ஃபோன் பண்ணுன்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கானாலும் சரி, மருமகளுக்கானாலும் சரி, மகனுக்கானாலும் சரி, ஃப்ரெண்டுக்கானாலும் சரி, சும்மா ஃபோன் பண்ணுறது நிறுத்துங்க. உங்களை விசாரிக்க ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? உங்களை விசாரிக்க ஃபோன் பண்ணேன், உங்களை நலம் விசாரிக்க ஃபோன் பண்ணேன், உங்களோட சேர்ந்து ஜெபிக்க ஃபோன் பண்ணேன், உங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை பற்றி மகத்துவங்களை பேச ஃபோன் பண்ணேன். இப்படி பண்ணி பாருங்க, உறவுகள் பலப்படும். ஹல்லேலூயா. சும்மா ஃபோன் பண்ணால் உறவு உடையும். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. யாக்கோ அப்ப சரி, எப்படிதான் பேசணும்? அப்ப எப்படிதான் வாயில் வார்த்தையை உபயோகப்படுத்தணும்? எப்படிதான் நாம இப்படி பேசவே கூடாதா அப்ப அப்படின்னாக்கா, நமக்கு தேவன் எப்படி பேசக்கூடாது, நாவை எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுகிறவர் எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி பேச வேண்டும்? இன்னைக்கு பாருங்க, பேசுகிற வார்த்தையில காயம் உண்டாகுது, பேசுகிற வார்த்தையில பிளவு உண்டாகுது, பேசுகிற வார்த்தையில நஷ்டம் உண்டாகுது. பேச வேண்டியதை பேசினால் எல்லாமே சுமூகமாக நடக்கும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கமும் ரட்சிப்பும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் தொடரும். பெருமையானவைகளை பேசக்கூடாது. யாக்கோபு 4:6 என்ன சொல்லுகிறது? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. சில பேருடைய பேச்சு எப்படி இருக்குது? பெருமையா இருக்கும். ஒண்ணுமே இல்லாட்டினாலும் தெரியுமா, பெருமையான பேச்சுகளை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு நன்றாவே தெரியும் பெருமையான பேச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு. பெருமையா பேசுறதையும் தேவன் விரும்புறதில்ல. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், தாழ்வு மனப்பான்மையும் தேவன் விரும்பல. என்ன சொல்லுங்க? தாழ்வு மனப்பான்மை. சில பேர் பெருமையா பேசுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தங்களை தாழ்மை வேற. நான் சொல்றது தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. தாழ்வு மனப்பான்மை வேதம் அங்கீகரிக்கிறதுல பாருங்க. ரோமர் 8:14-15-16 வாசிக்கிற பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப அடிமைத்தனம், தாழ்வு மனப்பான்மை நமக்கு இல்லை. தாழ்மை உண்டு, தாழ்வு மனப்பான்மை வேற. புரியுதா உங்களுக்கு? தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. பெருமை வேற, கம்பீரம் வேற. என்ன வேற? பெருமை வேற, கம்பீரம் வேற. அப்ப நாம்
பெருமையாகவும் பேசுகிறதை தேவன் விரும்பவில்லை. ஏன்னாக்கா வெளிப்படுத்தல பார்க்கிறோம், பெருமையானவைகளை பேசும் வாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பிசாசு குறித்து சொல்கிறது. பிசாசு எப்பவுமே பெருமையா பேசுவான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் நிறுத்தி நிற்கிறார். பெருமையான வார்த்தைகளை நம் வாயில் வருகிறதை அவர் விரும்பவில்லை. அதே நேரத்தில் தாழ்வு மனப்பான்மையோடு கடை, நான் ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரி டிப்ரெஷனான வார்த்தைகளை பேசுகிறதையும் தேவன் விரும்பவில்லை. நம்மை தாழ்மையோடும் அதே நேரத்தில் கம்பீரத்தோடும் வாழ செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நான் தாழ்மையோடும் கம்பீரத்தோடும் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4:29 எப்படி பேசணும்னு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஹல்லேலூயா. எப்படி பேசணுமா? கேட்கிறவர்களுக்கு. உங்களுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை கேட்டாக்கா பிரயோஜனம் உண்டாகணும். அந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நாம் எப்படி இந்த நாட்களிலே நம்முடைய வாயை பயன்படுத்துகிறோம்? முதலாவது தேவனை அறிக்கை பண்ணுகிறதுக்கு பயன்படுத்துகிறோமா? அப்படி பயன்படுத்தலைன்னா தேவனை அறிக்கை பண்ணுங்கள். தேவனை அறிக்கை பண்ணி நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை விட்டு கவனமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக. ஆகவே இந்த நாளிலே நம்ம யோசித்து தீர்மானம் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய திருப்பங்கள் உண்டாகலாம். நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா என்பதை யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து சாயங்கால வரையிலும் கூட 20,000 சிந்தனைகள் வருதா? ஒரு மனுஷனுக்கு 20,000 சிந்தனைகள் வருதா? அந்த சிந்தனைகளில் எத்தனை வார்த்தைகள் வெளியே வருதுன்னு தெரியாது, எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறோன்னு தெரியாது. பேசிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொருக்கும். நம்முடைய வேலை நிமித்தம் பேசுகிறோம், தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸுகளோடு பேசுகிறோம், கணவன் மனைவியோடு பேசுகிறோம், பிள்ளைகளோடு பேசுகிறோம், பிஸ்னஸ் பணித்தளங்களிலே பேசுகிறோம், நம்முடைய எல்லா விதமான பேசிக்கொண்டே இருக்கிறோம், யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் பேசுகிற காரியங்கள் வேதம் எபேசியர் 4:29 சொல்லுகிறது. என்ன? கெட்ட வார்த்தை என்று சொன்னால் நாம் யாரும் கெட்ட வார்த்தை பேசுறதில்ல. இப்போலாம் கெட்ட வார்த்தை ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஏன் கம்மியாச்சு தெரியுமா? தேவனுக்கு பயந்ததுனால் ஒரு பக்கம் கம்மியாயிடுச்சு. இன்னொருத்தருக்கு என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தை மனைவி பேசினாங்கன்னா, கணவன் பேசினாங்கன்னா, பிள்ளைங்க பேசினாங்கன்னா, ஃப்ரெண்டுகிட்ட பேசினாங்கன்னா, ஊரில் பேசினா, எங்கே பேசினா என்ன? ஏன் தெரியுமா கம்மியாக இருக்குது? இன்னொரு காரணம், தெய்வமயம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. இன்னொரு காரணம் தெரியுமா? நீ பேசணுன்னே ரெக்கார்ட் ஆகுதப்பா. என்னாவது? பேசணுன்னே ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்ட் ஆனது எங்கே போகுது? எங்கே போகுது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. அதுக்கு தான் கம்மியாக இருக்குது தெரியுமா? இல்லை அப்படின்னாக்கா என்ன மாதிரி இருந்தாக்கா ரெக்கார்டிங் இல்லை இருந்தாக்கா பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போலாம் வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டால் கூட கொஞ்சம் அழகாக போடுறாங்க. இப்போலாம் நான் பார்த்துருக்குறேன், வார்த்தைங்களை கொஞ்சம் அளந்து பேசுகிறாங்க. ஏன் தெரியுமா? சண்டை போடும்போது என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகுது. நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த ரெக்கார்டு பண்ணுற மொபைல் வந்ததுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் அவாய்டாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி, மொபைலில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இல்லை, வீண் வார்த்தைகளை பேசாமல் இல்லை, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வ பயத்தில் தான் நம்ம கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. சரி, இதனால்தான் என்னமோ தெரியல, இந்த நாவுக்கு இவ்வளோ ஒரு வாழ்க்கையே நடத்தக்கூடிய, ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய, வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வரக்கூடிய, இந்த வார்த்தையின் மூலமாக அப்படி நன்மை கொண்டு வரக்கூடிய வழிகள் இருக்கிறதுனால தான் என்னமோ தெரியல, தேவன் முதலாவது நாக்கையே தொடுறாரு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க, இன்னைக்கு அது நடக்க போகுது. ஏசாயா 6:5, 6, 7, 8 நான் வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்து கவனிங்க. நீங்க ஏசாயா 6வது அதிகாரம் 5, 6, 7, 8. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
எதை தொட்டாராம்? அப்ப தூதன் எதை தொட்டாரு? எதை தொட்டாரு? நாக்கு தொட்டாரு. பார்த்துருக்கீங்களா? நீங்க நாக்குக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்களே, பார்த்துருக்குறீங்களா? அதை நான் சொல்ல விரும்பல. உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க? நாக்குக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க பாருங்க, அவங்களாம் செஞ்சுருப்பாங்களான் இருக்குது. பயங்கரமான தண்டனை நாக்குக்கு. ஏன் தெரியுமா? இந்த நாக்கை தொட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கா, வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். அப்போ இந்த நாக்கை தொட்டுட்டு பாவம் நீங்கிருச்சுன்றாரு. அப்படின்னா என்ன? பாவம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நாக்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, வாயில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, உதடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, வார்த்தையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆதாம் ஏவாள் பாவம், ஏவாள் முத பாவம் செஞ்சது எதை வச்சு? வார்த்தை. வாயில பேச ஆரம்பிச்சா பிசாசோட பாவம் உள்ளே பிரவேசித்தது. கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசுடைய வார்த்தையை அவள் மேன்மையாய் நினைத்து அதற்கு கீழ்ப்படிந்ததினால், வார்த்தையின் மிகுதியினால் பாவம் உள்ளே பிரவேசித்தது. ஆகவே இந்த ஏசாயனுடைய உதட தொடுறாரு, வாயை தொடுறாரு, உதட தொடுறாரு. அக்கிரம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது. அதனால்தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறாரு, ஏசாய நாவை தொட்டது போல என்னுடைய நாவையும் தொட்டல. இன்னைக்கு கேட்க போறீங்க இந்த செய்தியின் முடிவில். இதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். என் நாவை தொடுங்காண்டவரே நீங்க கேட்க போறீங்க. நீங்க யாரா இருந்தாலும் இயேசு நாவை தொடுவார், பரிசுத்தாவின் நாவை தொடுவார். நம்முடைய வாழ்க்கையில் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், நல்ல மற்றொரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற நல்ல வார்த்தைகளை நம் வாயிலிருந்து பேசும்படியாக ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமென். ஏசாயா நாவை தொட்டுட்டாரு. தொட்ட உடனே அவன் சொல்றான், அவன் அதுக்கு பின்னாடி என்ன சொல்றான்? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பு. நாவை தொட்ட உடனே அவன் பரிசுத்தமாயிடுறான். உன் அக்கிரமம் நீங்கி பரிசுத்தமானதுன்னு சொல்லி தூதன் நாவை எதில் தொடுறாரு? நாவை எதில் தொட்டாரு? நாக்கு எதில் தொட்டாரு? கையில் தொட்டாரா? இயேசு என்ன பண்ணாரு? ஒரு ஊமையின் செவிடுமான பிசாசு குணமாக்குறதுக்கு என்ன பண்ணாரு? நாக்கை தொடுறாரு, காதை தொடுறாரு. ஆனா இந்த அக்கிரமம் நீங்கிறதுக்கு என்ன இருக்குது? தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து, ஹல்லேலூயா, நம்ம நாக்கு எதில் சுட வேண்டியதா இருக்குது? அவன் நெருப்புல சுட்டு சுத்தமாக்கணும். நெருப்புல போட்டாலும் இது வேவாது, அவ்வளோ ஒரு நாக்கு. அதனால தான் உலகத்தில் சொல்லுவாங்க, எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுது அப்படின்வாங்க. அப்போ எலும்பில்லாத நாக்கு பேசிக்கிட்டே இருக்குது. அதை பரிசுத்த ஆவியானவர் கையில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். பேசுங்க, நீ பேசிக்கிட்டே இருங்க. ஆனால் என்ன தெரியுமா? இந்த நாக்கை அவர் கையில் கொடுத்துட்டாக்கா, அவர் ஆளுகைக்கு கொடுத்துட்டாக்கா, அவர் தொடும்படியாக கொடுத்துட்டாக்கா, கண்டத்தை பேசாது இந்த நாக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் என்ன நினைக்கிறேன், புதிய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் கூட அந்த நாக்கை தொடுகிறத நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1லிருந்து 11 வாசிக்கிறேன். பைபிள் இருக்கிற அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளும். எல்லாரும் பைபிள் கொண்டாந்து இருக்கிறீங்களா? படிக்க தெரிந்த அத்தனை பேரும் பைபிள் கொண்டாந்து இருக்கிறீங்களா? நம்ம பைபிள் எடுத்துறதுக்கு வெட்கப்படாதீங்க. இதில் தான் தேவனுடைய வார்த்தை அடங்கிய நான் சொல்கிறதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்காக பைபிள் எடுத்துகிட்டு வரணும். இங்கே படிக்கிறதுக்காக அல்ல. இங்கே பாருங்க, வீட்டில் போய் படிங்க, தியானிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1லிருந்து 11 வாசிக்கிறேன். எடுத்து கண்கள் அதை பாருங்க, உங்களுடைய இருதயத்தில் அது எழுதப்படட்டும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல கோத்திரத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோம். இதேபடி பர்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோனியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும்
சீரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அல்லேலூயா. முதல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நம்பி காத்திருந்த பரிசுத்தவான்கள் மீது பொழியப்படுகிறார். இன்றைக்கு நமக்கு பொழியப்படுகிறதற்கு அடையாளமாக அன்றைக்கு பொழியப்படுகிறார். பொழியப்படும் பொழுதே பாருங்க, வேற எப்படியோ வந்திருக்கலாம். அந்த ஆவியானுடைய புறாவை போல வந்திருக்கலாம், மற்ற வேறு விதத்துல வந்திருக்கலாம். ஆனா நான் நினைக்கிறேன், ஏதோ நாவை போல் வந்து இறங்கினார். எப்படி இறங்கினாரா? நாக்கு. எப்படி நாக்கு? இதே இந்த ஏசாவை தொட்ட அந்த அக்கினி தான் ஏசாய நாக்க தொட்டது. அந்த குரட்டால் அக்கினியில் பிடித்து சொட்டானது இல்லையா? அது மாதிரி அக்கினி வருது. அக்கினி வந்து தலைமையில இறங்கின உடனே எல்லாரும் வெளியேன்னு ஆகிவிட்டார்கள். அப்படிதானே? பரலோகத்தின் அக்கினி வந்து இறங்கின உடனே எல்லாருடைய பெயரெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாருடைய ஆடைகளெல்லாம் வெண்மையாகிவிட்டது. பரலோகத்தின் அக்கினி வந்து இறங்கின உடனே எல்லாரும் வெள்ளையாய் மாறிவிட்டார்கள். அவருடைய எல்லாரும் அந்த பரலோகத்தின் அக்கினி இறங்கின அன்று முதல் எல்லாரும் வெள்ளை உடை அணிந்தவர்களாக, பூ பொட்டு இல்லாதவர்களாக எல்லாரும் கூட சுத்தமாக இருந்தார்கள். அப்படித்தானே இருக்குது? கவனிச்சிக்கலாம், கழிக்கலையா? எப்படி இருக்குது? என்னத்தான் ஃபர்ஸ்ட் ஆவியானவர் நாவை போல் அக்கினியா இறங்கின உடனே அவங்களுடைய லைஃப்ல சேஞ்ச் ஆன ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னங்க சேஞ்ச் ஆச்சு? என்ன சேஞ்ச் ஆச்சு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சா சொல்லுங்க. என்ன சேஞ்ச் ஆச்சு? ஆவியானவர் இறங்கின உடனே பெயர் சேஞ்ச் ஆச்சா? கலர் சேஞ்ச் ஆச்சா? உருவம் சேஞ்ச் ஆச்சா? என்ன சாப்பாடு சேஞ்ச் ஆச்சா? என்ன சேஞ்ச் ஆச்சு? வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க உங்க உள்ளத்துல பதிட்டுன்றதுக்காகத்தான் நான் கேட்கிறேன். என்ன சேஞ்ச் ஆச்சு? பேசுற பேச்சு சேஞ்ச் ஆச்சு. அவ்வளோ சொல்லுங்க போதும். பாஷை நீ பாஷை அதெல்லாம் இருக்கட்டும். பேசுற பேச்சு சேஞ்ச் ஆச்சு. என்ன பேச்சு சேஞ்ச் ஆச்சு? அது ஓரளவு கண்ட கதையை பேசிருந்தீங்க, ஊர் கதையை பேசினவங்க, பிட்டி கதையை பேசினவங்க இயேசுவின் மகத்துவங்களை பேசுகிறவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக, அபிஷேகம் பெறுகிறதுக்கு முன்பதாக, இயேசு அறிகிறதுக்கு முன்பாக போய் உங்க ஃப்ரெண்டோட உட்காந்து ஊரு கதையை மற்றவங்களை கரைச்சி கொட்டுவீங்களா? மற்றவங்களை இழிவா பேசுறவங்களா? ஒருவேளை இழிவுபடுத்துறீங்களா? குற்றப்படுத்துறீங்களா? யாருக்கிட்ட என்ன குற்றக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? மணிக்கணக்காய் நிமிடம் கணக்காய் செலவழித்த நீங்களும் நானும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு சகோதரர்கள் ஒருமித்து உட்காரும் பொழுது, ஒருவரோடு பேசும் பொழுது எண்ணத்தை அதிகமாய் பேசும்படியாய் ஆவியானவர் நம்மை தூண்டுகிறார். தேவனுடைய மகத்துவங்களை, அப்படிப்பட்ட அக்கினி அபிஷேகத்தால் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. உன் மனைவியோடு பேசும் பொழுது, கணவனோடு பேசும் பொழுது, பிள்ளைகளோடு பேசும் பொழுது, நண்பர்களோடு பேசும் பொழுது எதை அதிகமாய் பேசுகிறீர்கள்? நம்முடைய காரியங்களை பேசுவது, நம்முடைய பணிகளை பேசுவது, நம்முடைய கடமைகளை பேசுவது, நம்முடைய பொறுப்புகளை பேசுவது, நம்முடைய தேவைகளை பேசுவது நல்லது. ஆனால் அதோடு கூட அதில் யாரிடத்திலாவது பேசும் பொழுது கர்த்தருடைய மகத்துவம் கலந்து வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாவை அபிஷேகித்திருக்கிறார். யாருக்கிட்டனாலும் பேசி பாருங்க. நீங்க அங்க பேசும் பொழுது ஆவியானவர் நம்முடைய நாவை அபிஷேகித்திருப்பார் என்று சொன்னால் கர்த்தருடைய மகத்துவத்தை அப்படியே சொல்லிட்டு வந்துடுவோம். கர்த்தரை பற்றி பேசிட்டு வந்துடுவோம். அதுதான் கர்த்தர். இங்க அத்தான் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? இவங்கெல்லாம் யார் இருக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை என்னத்தை பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில அதிகமா என்னத்தை பேசுறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். அதான் அதிகமா என்னத்தை பேசுறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு தான் வேதம் கூறுகிறது. பாருங்க, ஏசாயா 28வது அதிகாரம் 11, 12. கொஞ்சம் அந்நிய பாஷை குறித்து கூட நான் டச் பண்ணி விட விரும்புகிறவங்களுக்கு. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இப்ப தேவன் பேச விரும்புகிறார். தேவன் பல நேரங்களிலே என்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிற நீங்களும் நானும் தேவனுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று விரும்புகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர் உங்களோடு உங்கள் நாவை கொண்டே பேச விரும்புகிறார்.
உங்கள் நாவை கொண்டு பேசியே உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அப்படித்தான் சொல்கிறார், பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல். ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிட்டா, உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்லி தரட்டா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பிரச்சனையா இருக்குதா? ஜெபிக்க முடியலையா? என்னன்னு தெரியலையா? என்னங்க ஒரு குழப்பமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொஞ்ச நேரம் ஒண்ணுமே தெரியலன்னு கண்களை மூடி கொஞ்ச நேரம் போய் அந்நிய பாஷையில பேசுங்கள். ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ உங்கள் நாவை கொடுத்துருங்க, உங்கள் சிந்தையை கொடுத்துருங்க, உங்கள் இருதயத்தை கொடுத்துருங்க. அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க. இனம் புரியாத தேவ சமாதானம். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆவியானவருக்கு எப்படி ஜெபிக்கணும், உன் கணவனுக்கு எப்படி ஜெபிக்கணும். நீங்கள் பாருங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி இல்லை மற்ற உறவுகளுக்குள்ள பிரச்சனை உண்டாகுது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது வேலை ஸ்தலங்கள் ஏதாவது வருதுன்னு வச்சுக்க, எப்படி ஜெபிக்கணும்னே நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன ஜெபிக்கிறது அப்படின்னு தெரியாது. ஒருவேளை நாம் அந்த அந்த வேர்ட்ஸுங்களை சொல்லி ஜெபிச்சாலும் கூட கேட்டுட்டாக்கா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அட்டாக் பண்ணுவாங்க. யார் தெரியுமா அட்டாக் பண்ணுறது? மனிதர்கள் கேட்டாலும் ஜெபம் பண்ணும்போது, மனைவி கேட்டாலும் அட்டாக் உண்டாகும், கணவன் கேட்டாலும் அட்டாக் உண்டாகும், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் அட்டாக். ஓ இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் உண்டாகும். ஆனால் அதை காட்டிலும் மேலே என்ன தெரியுமா, உங்களுடைய சொந்த பாஷையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு சேனையை ரெடி பண்ணுறதுக்கு பிசாசு ரெடியாக இருப்பான். பிசாசுக்கு உங்களுடைய என்னுடைய காரியம் முழுசும் தெரியாதுங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. பிசாசுக்கு உங்களுடைய என்னுடைய காரியம் முழுசும் தெரியாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தில் நம்முடைய மனசில் இருக்கிற எல்லா காரியமும் தெரியாது. எப்போ அவனுக்கு தெரியும் தெரியுமா? ஆண்டவருக்கு தான் தெரியும் எல்லா காரியமும். யாரு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்பாகவே, வாயில சொல் பிறக்காததுக்கு முன்பாகவே நம்ம என்ன பேசணும் கர்த்தருக்கு தெரியுமா? ஆனால் பிசாசுக்கு அப்படி கிடையாது. எப்போ தெரியும் அவனுக்கு? நீங்கள் வாய் விட்டா தான் தெரியும். நீங்கள் வாயிலிருந்து வெளியே சொன்னா தான் பிசாசை கண்டுபிடிச்சிக்குவான். அது வரணும், மனசுல 1008 எண்ணங்கள் வரலாம், 1008 நினைவுகள் வரலாம். ஆனால் வாய் விட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக்குது அப்படின்னு சொன்னோடி தான் பிசாசுக்கு தெரியும். ஓ இவன் டயர்டாக இருப்பான்ன்றது. டயர்டுக்கான இன்னும் ஏதாவது காரியங்களை இவனுக்குள்ள புகுத்தலாம் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணுவான். அதாவது தேவையானத்தை கூட பேசக்கூடாதான்னு சொல்லல நானே. மனைவின் இடத்திலோ, கணவன் இடத்திலோ, டாக்டர் இடத்திலோ, சம்பந்தப்பட்ட இடத்திலோ நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய ஜெப குறிப்பை, நம்முடைய வியாதியை, நம்முடைய பலவீனத்தை சொல்லுவது தவறல்ல. ஆனால் மீண்டும் மீண்டும் அதையே ரிப்பீட் பண்ணும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை இன்னும் அதிகரிப்பதற்கு பிசாசு கிரியை செய்கிறான். ஆகவே தான் தேவன் பாருங்க இந்த இடத்துல நல்ல ஒரு மெத்தடை அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு வச்சிருக்காரு. என்ன பண்றாங்க? ஒன்றும் வேண்டாப்பா, ஒன்றும் வேண்டாம், நீ உன்னுடைய சொந்த பாஷையில் ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய காரியங்களை வாயில் சொல்லி ஜெபிச்சாலும் பிசாசு அதுக்கெல்லாம் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு தடை பண்ணுமோ தடை கொண்டு வருவான். நீ ஒன்று பண்ணு. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 2, 3, 4 சொல்கிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்க பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எனக்கு இன்னும் பக்தி வரணுங்க, இன்னும் பக்தி விருத்தி அடையணுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே, எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் வித் பிசாசும், எல்லாம் சொல்லுங்க, பிசாசும் தெரியாது. பிசாசுக்கு தெரியாத ஒரே ஒரு பாஷை என்ன பாஷை? அந்நிய பாஷை. அது ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு தெரியும், உங்களுக்கு கூட தெரியாது. இந்த சிந்தை, இந்த மைண்டுக்கு தெரியாதுங்க. அது அந்நிய பாஷையில் மைண்டுக்கு தெரியாது, ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் தான் அந்த பாஷை தெரியும். அப்ப அந்த பாஷையில் ஜெபிக்கும் பொழுது ஆறுதல் உண்டாகுது, தேவன் கேட்கிறார். பிசாசு ஒரு ஏமாளிங்க. பிசாசு யாரு? பயங்கரமான ஒரு ஏமாளி. அவன் இங்க இந்த கேட்டில் உட்காந்துட்டு இருப்பான், இந்த கேட்டில் தானே வந்தவன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த வழியா போவான்டா, இந்த மரத்துல உட்காந்துட்டு இருக்குதுன்னு. அது மாதிரி அவன் ஒரு ஏமாளி அங்கே உட்காந்துட்டு இருப்பான். நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இன்னொரு வழியா பதிலை கொண்டுட்டு வந்துடுவார். இன்னொரு வழியா அவர் ஒரு வழி அடைக்கப்படும் பொழுது எத்தனை வழியில? 7 வழிகளை திறந்து விடு. அத்தனை வழிகள் அவர்கிட்ட இருக்குது. ஆகவே தான் இது ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு பெஸ்ட் ஒரு பெஸ்ட் ஒரு ஆஃபர் மாதிரி, ஒரு பெரிய ஒரு கொடை, நன்கொடை மாதிரி உங்களுக்கு. இதை நீங்கள் ஒவ்வொருவரும், அதனால்தான் பவுல் சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச விரும்புகிறேன்.
யாரு எப்படி சொல்றாரு? அவரு சபையாரை பார்த்து சொல்றாரு, பரிசுத்தவான்கள் பார்த்து சொல்ல, எல்லாரும் அந்நிய பாஷையில பேச விரும்புகிறேன். எல்லாருக்கும் அந்நிய பாஷையில பேச விருப்பமா? ஆசையா? என்னைக்கு தருவார்? எப்ப தருவார்? ஏன்னா தாகமா இருக்கிறவன் பெற்றுக்கொள்ள கடவுள்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்காக கூட வாயில நம்முடைய நாவை தேவன் தொடும்படியை ஜெபிக்க போகிறோம். சரி, இன்னும் 2-3 வார்த்தைகளை நான் பார்த்துடுறோம். அப்ப அந்நிய பாஷையில குறித்து நான் சொல்லிட்டேன். இப்போ அந்நிய பாஷை பேசணுன்னாக்கா என்ன பண்ணணும்? வாயை பயன்படுத்தி ஆகணும். நல்ல வார்த்தைகளை பேசணும்னா என்ன பண்ணணும்? வாயை பயன்படுத்தி ஆகணும். அப்ப ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ணணும்? வாயை பயன்படுத்தி ஆகணும். அதுக்குத்தான் இந்த நாக்கை சும்மா இருக்காதுங்க. இது லொலன்னு ஒரு தினிக்கு பேசியே தீரணும். கம்முன்னு இருக்கிறதுக்கு சிலருக்கு பிடிக்காது. செத்த நேரம் கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னாக்கா மௌனமாக இருக்கவே முடியாது. அவங்கள ஏதாவது பேசணும். இதுக்கு தான் சங்கீதக்காரனுக்கு தாவீது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான். இந்த நாக்கு கம்முன்னு இருக்காதுப்பா, அதனால இந்த நாக்குக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? சங்கீதம் 34, 1, 2, 3 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே. கர்த்தருக்குள்ளின் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒரு பெஸ்ட் ரூட் கண்டுபிடிச்சிட்டான் சங்கீதக்காரன். அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ரூட் கண்டுபிடிச்சான்? கர்த்தரை நான் அவர் துதி. அப்ப என்ன வாயில பொழுதுனிக்கு வச்சுக்கணும்? நல்லா வச்சுக்கணும். அந்நிய பாஷையில் பேசணும், ஸ்தோத்திரம். சரி, எனக்கு அவ்வளோ இன்னும் அந்நிய பாஷையில் ஆழமாக டீப்பாக பேச முடியலைங்க, இன்னும் அதுக்கான ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு முழுமையானத்துக்குள்ள வரல, ஸ்தோத்திரம். நிச்சயமாய் தருவார் ஆவியானவர். நீங்கள் வாஞ்சியுங்கள், ஜெபிக்கிறோம் நாங்களும், உங்களுக்கு தேவன் தருவார். ஆனால் சரி, அப்படி முடியல அப்படின்றவங்களுக்காக ஆவியானவர் ஒரு நல்ல ரூட் வச்சிருக்காரு. என்ன ரூட்டு? கர்த்தருடைய துதி எப்போதும். வேலை பண்ணுறீங்களா? சாப்பாடு பண்ணுறீங்களா? துணி துவைக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. ஆமென். எப்படி பண்ணுறீங்க? ஆனால் எனக்கு வர்றது என்னன்னாக்கா, சில இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஃபீல்டில் ஒர்க்குக்கு போகிறதுனால சில ஜனங்களை பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க செய்கிற அந்த வேலையை கரைச்சி கொட்டிக்கிட்டேன். எப்படி அப்படி சொல்கிறாங்களா? என்ன அப்படின்னா அது நொந்துக்கிட்டு சலிச்சுக்கிட்டு அப்படி செய்யறத பார்க்குறேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். செய்ய வேண்டிய தொழிலுங்க, கர்த்தர் கொடுத்துற ஒரு தொழில். ஒரு மாடு மேய்க்கிற தொழிலாக இருக்கலாம், ஒரு டெய்லராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், ஒரு கடையாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஒர்க்கராக இருக்கலாம், யாரோ ஒரு மேனேஜராக இருக்கலாம், யாரோ இருக்கலாம். ஒரு என்ஜாயில பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? சி வந்து வாச்சிச்சு பாரு, இதை எவன் சாவருவேன், இவன் என்னங்க. அவங்க பேசும் பொழுதே பக்கத்துல நம்ம கூட்டி சத்தம், ஆமா போடு போடு, அவன்ற தபலா வாசிக்கிறான். என்ன பண்றான்? போடு, இன்னும் 2 போடு, இன்னும் 2 போடு, இந்த மாட்டை பேசு, இந்த ஆட்டை பேசு, உங்க வீட்டுக்காரனை பேசு, வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கிறான் பாரு. நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்கறது அர்த்தம் நான் சொல்ல, வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கிறான் பாரு, வாங்கி வச்சுட்டான் பாரு, பெத்து விட்டுட்டான் பாரு. ஏன் 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 அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன இல்லை வாயில. நீ கொடுத்த குடும்பத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம், கொடுத்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், சபைக்காய் ஸ்தோத்திரம், ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கொஞ்சத்தில் ஆசீர்வதிக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்துருக்கீங்களே ஸ்தோத்திரம், உயிரோடு வச்சிருக்கீங்களே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லலாமா? துதிக்கலாமா? எவ்வளோ நேரம் துதிக்கலாம்? அதனால தான் தாவீது எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்புன்னு சொல்லிட்டு சங்கீதம் 150 கடைசியில் சொல்லி போயிட்டான். சுவாசமல்ல யாவும். அதை இப்போ தான் பாடினாரு பிரதர். என்ன பாடினாரு? என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் இருக்கும் வரை. ஆமேன். அப்போ முறுமுறுக்காதீங்க, வாழ்க்கையில முறுமுறுக்கிறது வேண்டாம். ஆமேன். இப்போ துதிக்க தேவன் நம்மை பழக்க வைக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார், ஆவியானவர் உதவி செய்கிறார். சரி, அடுத்து இன்னொரு வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். எபேசியர் 5:14-21 வாசிக்கிறேன். எடுத்து வச்சுக்காங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 14-21 வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, ஆமேன், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களாததால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல்
ஆவியிலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியை பெற்ற பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிற பரிசுத்த வார்த்தை. ஆமென். என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டிலேயே தாவீது கண்டுபிடிச்சிட்டான், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும், அதான் பெஸ்ட் அப்படின்னு. உயிருள்ள வரலும் கர்த்தரை துதிக்கணும்னு. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பரிசுத்தாவில் நிறைந்து, எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தாவில் நிறைந்து, ஆவில் நிறைந்து, ஆவில் நிறைந்து. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கஷ்டங்க துதிக்கிறது. அங்கே ஆவியானவர் அப்போது வருவார் போயிடுவார். இப்போ என்ன பண்ண தெரியுமா? ஆவியானவர் நமக்கே கொடுக்கப்பட்டு விட்டார். 24/7 துதிக்கலாம், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கலாம், ஆவியில் நிரப்பப்படலாம். அதனால இந்த ஆராதனை நேரத்தில் மாத்திரமல்ல, இப்பொழுது வார்த்தை கேட்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி தேவனை துதிக்கலாம். கீழே சொல்லுது பாருங்க, உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி. 20வது வசனம் சொல்லுது, எபேசியர் 5:20 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அப்ப துதிக்கணும்னா என்னத்தை பயன்படுத்தணும்? ஆமா, வாயை பயன்படுத்தி தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வாயை பயன்படுத்தலைன்னா துதிக்க முடியாது, உதட திறக்கலைன்னா துதிக்க முடியாது, நாக்கை பயன்படுத்தலைனாக்கா முடியாது, வந்துதான் ஆகணும் சத்தம். வரணுமா வரக்கூடாதா? அப்ப துதிக்கிற சத்தம், நாம துதிக்கிறது நம்ம காது கேட்கணும், நாம துதிக்கிறது பிசாசுக்கு கேட்கணும், நாம துதிக்கிறதுக்கு தேவனை போய் சேரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் யோசுவா புஸ்தகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 1வது அதிகாரம். அடுத்து முதலாவது துதி வாயில் இருக்கணும். நான் ரிப்பீட் பண்ணாக்க நேரம் ஆகும், சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகே, இன்னொரு 10 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகே, அப்போ யோசுவா 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5, 6, 7, 8 வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிருந்து ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமனாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா எப்பொழுதும் நான் சொன்ன முதலாவது எபேசியரில் என்ன சொல்லப்பட்டது? சங்கீதம் 34:1 என்ன சொல்லப்பட்டது? எப்பொழுதும் தேவனை துதி. எல்லாம் சொல்ல, எப்பொழுதும் தேவனை துதி. இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்படுகிறது? எப்பொழுதும் வாயில் என்ன இருக்கணுமா? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்கள். என்னங்க வாக்கு தத்துவம் சொல்லணுமா? என்ன வாக்கு தத்துவம் சொல்லணும்? உங்களுக்காக எனக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்களை வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எதில் இருக்கணும்? அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. வாயில் இருக்கணும், தியானிக்கணும். முதலாவது துதி இருக்கணும், அடுத்து இன்னொன்று என்ன இருக்கணும்? வாக்கு தத்தங்கள் வாயில் இருக்கணும். வாக்கு தத்தங்களை வாயில் வச்சு அதை பேசிக்கிட்டே இருந்தாக்கா, அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா, அதை சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா வழி வாய்க்கும், புத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஒன்றுமே தெரியல, நீ வாலிபர்லாம் இருக்கிறீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன படிக்கிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒன்றும் வேண்டாங்க, ஒரு வாக்கு தத்தம் எடுத்துக்கொள்ளுங்க. வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நினைவு இருக்குது. ஆண்டவரே, என் வாலிப பிராயத்திலுமே நினைக்கிறேன். சரியாச்சா? உங்களுடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்துவாரான்னு சொல்லியிருக்குது. உங்களுடைய நல்ல ஆவியானவரை செம்மையான வழியில் நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அப்படி போய் தேடுனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாலிபத்துக்குரிய, உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய 1000 வாக்கு தத்தங்கள் உண்டு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்னில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்கறது? இன்னைக்கெல்லாம் எனக்கு இன்னைக்கு பிள்ளைங்க என்ன கேட்கறான்னு, ஏன் பெத்த நீ தானே
கர்த்தர் எனக்கு சோறு போடு, எனக்கு காசு கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா, தாயின் கருவில் உருவாக்கி நான் உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் அழைக்கிறாரு. அவருடைய வார்த்தை வாயில் இருக்கட்டும், அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள் வாயில் இருக்கட்டும். அதை அறிக்கை பண்ணுங்க. அதை அறிக்கை பண்ணும் பொழுது என்ன வருது? வழி வாய்க்குது, புத்திமானாய் நடக்குது. அப்போ வாயில் என்ன இருக்கணும்? முதலாவது துதி, ரெண்டாவது அவருடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணும் பொழுது அவர் தான் சொல்றாரு, யோசுவா 1:8 சொல்ல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கே எதை வெட்டி பிரியாத இருப்பதாக. இன்னைக்கு அநேகர் நம்புறாங்க, வாயில் வரதான் கஷ்டமா இருக்குது. அநேகர் எல்லா வாக்கு தத்தங்களையும் நம்புவாங்க. அதை வாயில் சொல்லிட்டாக்கா என்னமோ பல்லு கொட்டி போடுற மாதிரி, முத்து கொட்டி போடுற மாதிரி வாயில் அறிக்கை பண்ணவே மாட்டாங்க, வாய் தந்து சொல்லவே மாட்டாங்க. என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பால் சொல்லிவிட்டா என்ன முத்தா கொட்டி போயிடும், ஒன்றும் கூடாது. இப்படி கணவனை குறித்து, மனைவி குறித்து, பிள்ளைகளை குறித்து இருக்கிற வாக்கு தத்தங்களை வாயில் சொல்லிட்டாக்கா என்ன ஆகி போயிடும்? வாயில் சொல்லிட்டாக்கா பிசாசு ஓடி போயிடுவான். ஒருத்தர் ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டோம். அவர் சொன்னார், இல்லைங்க நான் வந்துடுவேன், வந்தால் என் மேலே ஒரு பேய் இருக்குதுங்க, அது போயிடும். என்னதான் ஜெபத்துக்கு வந்தால் என்ன போயிடுமா? அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது, வந்தால் என்ன போயிடும்? பேய் போயிடும். ஏங்க பேய் போயிட்டா என்னால் வேலை செய்ய முடியாதுங்க. அப்போ பேய் கொடுக்குற பலத்தை காட்டிலும் கர்த்தரை ஒரு பலன் கொடுப்பான்ற நம்பிக்கை இல்லை பாருங்க. இன்னைக்கு பேயை பற்றி இருக்கிற, பேய் மேலே இருக்கிற நம்பிக்கை காட்டிலும் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைவா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ரொம்ப வேதனையான காரியம். ஆனால் அவனை காட்டிலும் கோடி கோடி மடங்கு என் தேவன் நல்லவர், அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அது வாயின் வார்த்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அதே மார்க் 11:22-24 வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லி சொல்லி சொல்லி. என்ன சொல்லி? எதை சொல்றியோ சொன்னா சொல்லு, எதை சொல்றியோ சொல்லு. எப்படி? விசுவாசத்தோடு இயேசு நாமத்தில் எதை சொல்றியோ அது நடக்கும் அப்படின்னு தான். வாயில் என்ன சொல்றியோ அது நடக்கும். போ, குடிச்சோரா போகுது, போ, நடந்துடும். உஷாரா பேசுங்க. கணவனை பற்றி, கணவனை பார்த்து, மனைவி பார்த்து, பிள்ளைகளை பார்த்து பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னாக்கா எவைகளை சொல்லி, என்ன சொல்லு? விசுவாசத்தோடு சொல்லி அது அப்படியே தன் சொன்னபடியே நடக்கும். ஆமாம், சில நேரத்தில் வேதனையில் சில தகாத வார்த்தைகள் நான் பேசிடுறோம் இல்லையா? கர்த்தர் மன்னிப்பாராக. ஆனால் அதையும் கூட அவாய்ட் பண்ணுகிறதுக்கு பரிசுத்தன் உதவி செய்வாராக. கணவனை குறித்து, மனைவி குறித்து, பிள்ளைகளை குறித்து. மத்தேயு 18:18 பூலோகத்திலும் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்திலும் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்டுகிறதும் கட்டவிழ்க்கிறதும் எதனால? எது? கவுர் வாங்கிட்டு வந்து கட்ட போறீங்களா? எப்படி கட்டுவீங்க? பிசாசை எப்படி கட்டுவீங்க? பிரச்சனையை எப்படி கட்டுவீங்க? பரலோகத்தில் இருக்கிறதான நன்மைகளை எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வாயிலிருந்து வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை கொண்டு வருகிறது என்று சொல்லி, இப்படி வாயின் வார்த்தைகளை குறித்து, வாயின் வார்த்தைகளால் கெட்டு போனவர்களை குறித்து, வாயின் வார்த்தைகளால் வாழ்ந்தவர்களை குறித்து, வாயின் வார்த்தைகளால் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றவர்களை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் எழுந்து நிற்போம், எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நாம் ஹல்லேலூயா, பழைய ஏற்பாட்டிலேயே ஹல்லேலூயா சங்கீதக்காரனாக இருக்கிற தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 91:1-2 அறிக்கை பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கூட எழுந்து நின்று நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் சொல்ல போகிறோம். நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாயிலும் அறிக்கை பண்ண போகிறோம். நம்முடைய நாவு மிகவும் முக்கியம். ரட்சிக்கப்படுவதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மையை புசிப்பதற்கு, ஜீவனை புசிப்பதற்கு, ஆசீர்வாதங்களை புசிப்பதற்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு, சமாதானத்தை அனுபவிப்பதற்கு நம்முடைய நாவு மிகவும் முக்கியம்.
முக்கியம், வாயின் வார்த்தைகள் முக்கியம். தேவன் நம்முடைய நாவில் துதி இருக்க வேண்டும், ஆவியில் நிறைந்து வாக்குத்தத்தங்களை சொல்ல வேண்டும், வீண் வார்த்தைகள் இருக்கக்கூடாது, பிரயோஜனமான வார்த்தைகள், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற வார்த்தைகள் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று இத்தனை காரியங்களை நாவை குறித்து, வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் பேசின, நாம் தியானித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சத்தியங்களும் நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மாத்திரம் அறிக்கை பண்ணுவோம். சங்கீதம் 91:1-2 நான் சொல்லுகிறேன், என்னோடு இணைந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எங்க கவனிங்க, அவன் சொல்லிட்டான், அவன் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். எப்படி சொல்லி வச்சுட்டு போயிட்டான்? பரிசுத்தாவில் நிரம்பி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பியிருக்கிறவென்று சொல்லுவேன் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு அவரை பார்த்து என்னன்னு சொல்லணும் அப்படி சொல்லுங்க. சொல்லுவீங்களா? இன்னைக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எழுதியிருக்கிறபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று எழுதியிருக்கிறதே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவரே, நல்ல படிப்பை கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். அவன் அப்படி சொல்றான். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதை சொல்லுங்க. என் கடன்களெல்லாம் அடைத்து என்னை செழிக்க செய்கிறவரே என்று சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என்னன்னாலும் போட்டுக்காங்க அவரை பற்றி எல்லாம் நான் கர்த்தரை நோக்கி என்னென்ன போடுறீங்களோ எல்லாம் போட்டுக்கிட்டு என்று சொல்லுவேன். அவனுக்கு அடைக்கலமாக பார்த்தான், நம்பி இருக்கிறவராக பார்த்தான், கோட்டையாக பார்த்தான், கண்மலையாக பார்த்தான். அதான் அவன் சொன்னான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவன் மேய்ப்பராக பார்த்தான், துணையாளராக பார்த்தான், கிருபை நிறைந்தவராக பார்த்தான். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நான் சொல்கிறேன், எனக்காக கல்வாரி சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவராய் பார்க்கிறேன். ஆமென். எப்படி பார்க்க? நான் கர்த்தரை நோக்கி எப்படி சொல்கிறது? புதிய ஏற்பாட்டில் ஒரு சின்னத்தை சொல்லி கொடுத்துட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் நான் கர்த்தரை நோக்கி, என் பாவங்களை சுமந்தவரே, என்மேல் கிருபையாய் இருக்கிறவரே, எல்லாவற்றையும் எனக்கு தந்தவரே, நான் ஐஸ்வர்யவனாகும்படி ஏழையானவரே, என் பாவங்களுக்காக மரித்தவரே, என்னை வழி நடத்துகிறவரே, உம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறவரே என்று சொல்லுவேன். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய நாவின் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நாவின் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வரிகளை பாடி அப்படியே நான் ஜெபிக்க போகிறோம். ஒரு வடியை பாடப்போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கூடுமானால் கண்களை மூடலாம், இல்லை கண்களை மிளிச்சுக்கிட்ட கைகளை விரித்து இந்த நேரத்தில் நம்முடைய நாவுகளின் மீது ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. அன்று ஏசாயா நாவை தொட்டது போல இன்றைக்கு அப்போஸ்தல நடபடிகளிலே இறங்கி வந்த அந்த நாவு போன்ற அக்கினி ஹல்லேலூயா அவர்களை நிரப்பினது பொழுது நாவுகள் ஹல்லேலூயா மாற்றப்பட்டது. நாவுகளுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டானது. தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள், வாக்குத்தத்தங்களை பேசினார்கள், நன்மைகளை பேசினார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். இந்த ஒரு வரிகளை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஏசாயா நாவை தொட்டது போல ஆண்டவரே, எங்கள் நாவை நீர் தொடுவீராக. வாயில் வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், சலிப்பான வார்த்தைகள், தோல்வியான வார்த்தைகள் வரக்கூடாது. நன்மையான வார்த்தைகள் வர வேண்டும். ஜீவனை பிறப்பிக்கிற வார்த்தைகள் வர வேண்டும். அதிகாரமுள்ள வார்த்தைகள் வர வேண்டும். கம்பீரமுள்ள வார்த்தைகள் வர வேண்டும். நம்பிக்கையுடைய வார்த்தைகள் வர வேண்டும். கர்த்தரை குறித்த நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுகிறதாய் என் நாவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய நாவை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய நாவை ஒப்பு கொடுத்து, உங்கள் வாயை ஒப்பு கொடுத்து, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் நாவை தொடுவீராக. அந்நிய பாஷையினால் என் நாவை நிரப்புவீராக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. போடுங்க, பீட் போடுங்க. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். எஸ், ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை
தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பால் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பும் ஆவியினா, எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீ அக்கினியா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீ அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து. அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய், ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தினா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஓ ஜீசஸ், ஆமென். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்து நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்து நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போம். அல்லேலூயா. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போம். பொழிந்திடும் வல்லமை. வாய்க்கிறது கேளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொரு மீதும் பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு நாமையும் பரலோக அக்கினி தொடுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி ஒவ்வொரு நாவுகளையும் தொடுவதாக. தேவனுடைய மகத்துவங்களை பேசும்படியால் நாவுகள் மாற்றப்படுவதாக, அபிஷேகிக்கப்படுவதாக. அந்நிய பாஷையினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் பரலோக பாஷையினாலும் பரிசுத்த ஆவி வருகிற பாஷையினால் பேசப்படும்படியால் ஒவ்வொரு நாவுகளும் அபிஷேகிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். Thank you Holy Spirit. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில். ரிகா பாடாடா சக்கர பலவா ரெகதேன கமத்தில ரோபலோ சக்கர பகதன கம்தல வடர ரிகா பாடாலா கமதிட ரோபோ அம்தே லேக்கே வேத்தே டர போரோ கோரோ சகதன கம ரதி டடா ரோபோ
அன்ற காம லத்தித்தோட புருஷிக்கிறா. ஒவ்வொரு நாவுகளும், ஒவ்வொரு இருதயமும், ஒவ்வொரு சிந்தைகளும் இயேசுவின் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதாக. ஒரு கேபேதேலே சேகரபாலா ஆதுனே கமரா. எல்லாரும் அந்நிய பாஷையில துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து ரூகா பாதா லாகா மாதா டரா பாலா ஏகே மேனே தேகே டரே பாலா கோபோ ஆபா தானா காமா தாடா ரபாலவா சகரபாலா தரகலவா அதுக்கேனே மெக்கதல தரபர மதக்கன மரபலோ சாகா பாதா டரே கேலே டரே கேலோ ரோகோ தோடோ ரவே தீனா காமா தாலா அந்தல் பேக்கே நேத்தே டரே சாபல மரபா ரீகதன கந்தல் லோடா கரபலவா. அக்கினி நெருப்பாய் ஒவ்வொரு நாவுகளையும் தொடுவீராக. பேசுங்க வாய்களை திறந்து. ரீகா பாதா டரா கேபே தேனே கோரோ கோலோ ஆகி தேனே கேமே தோடோ ரோப்போலோ கோரோ அக்செப்ட் மேனே கேபே தியா தோடோ ரோபோ சகல கந்தல கபடா ரபா ரீகா பாதா லே கேபே தேனே கோபோ ரோபோ ஷிக்கர அந்தல் கபடா தரந்தல மிரபா. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை பொழிவேன் என்று சொல்லுங்க. மாம்சமான ஆவியை பொழிவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. அல்லேலூயா. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. அம்மை பொழிந்திடும் வல்லமை வாஞ்சியோடு. ஓ பரலோக அக்கினி இன்னும் அதிகமாய் உள்ளங்களை, சிந்தைகளை, எண்ணங்களை. Thank you Holy Spirit. Riga ba da da ra ka ba da la ro reke me de le ke ba do do ro shada la ka ma di da da ra kala atme ne kadara barabala karabala ba pura da da ra ba shakala ba di anda da baraba. எல்லாரும் கரங்களை வேத்தி ரீ கா பா தாடா. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில துதிங்க, அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகத்தினால் உங்கள் நாவை தேவன் தொட்டு இருக்கிறார். உங்களுடைய அக்கினி, பரலோகத்தின் அக்கினி உங்கள் நாவை தொட்டு இருக்கிறது. நாவில் வீண் வார்த்தைகள் வராது, கெட்ட வார்த்தைகள் வராது, டிப்ரெஷன் வார்த்தைகள் வராது, பெருமையான வார்த்தைகள் வராதபடி குற்றங்களை எல்லாம், எல்லா வீண் வார்த்தைகளை பேசும் எல்லா விதமான சுபாவத்தை மாற்றி நாவு அக்கினி, பரலோக அக்கினியால் தொடப்பட்டு அந்நிய பாஷையினாலும் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறது. மகதன கம்தட பரபில கரபா சக்தல் கேடே தீகா ரபா தாலா கபா லபா மகதீன கபா ரபா சகட கரபா மல்பன தியான் தோடோரு ஷீக்கல கரபா ராக்கி தன மஷ்மல் பகுடா தரந்தலா. எஸ், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருடைய நாவை தொட்டதற்காய் நன்றி. வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே ஜீவனுள்ளதாய் இருக்க, வாழ்க்கை வாழ, வாழ்க்கையில் ஜீவன் உண்டாக, நன்மை உண்டாக ஆண்டவரே நம்முடைய பரலோகத்தின் அக்கினியினால் ஒவ்வொருடைய நாவையும் தொட்டதற்காய் நன்றி. இன்று முதல் நம்முடைய மகத்துவங்களை பேசுகிறவர்களாக, உம்மோடு பேசுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீ மாற்றி இருப்பதற்காக நன்றி. வாயில் உம்மை மகிமைப்படுத்தும் வார்த்தைகள், உம்முடைய வாக்கு தத்தங்கள், உம்முடைய மகத்துவங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாயிலும் இன்றையிலிருந்து பேசப்படுகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அப்படியாய் ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் நாவையும் நீ தொட்டிருப்பதற்காக நன்றி. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ தருகிற நன்மைகளையும் அபிஷேகத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.